பிரியங்கா அவர்களுடைய ஹஸ்பண்டுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் சமீபத்தில சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் தொலைக்காட்சியின் ஒளிபரப்பாளரான விஜய் பிரியங்கா அவர்கள் சமீபத்தில 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு திருமணம் சோசியல் மீடியால மிக பயங்கர வைரலா போணுச்சு. ஏன்னா யாருமே இவங்க 2வது திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. சடனா இவங்க ஃபோட்டோ ரிவீல் பண்ணி கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அண்ட் தொடர்ந்து அந்த 2வது மாப்பிள்ளை யாரு? என்ன பண்றாரு? அவர் எப்படிப்பட்டவர்? அப்படிங்கிற ஏராளமான விஷயங்கள் வெளிவந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில டிஜே கம்பெனி வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர தான் பிரியங்கா அவர்கள் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் பேரு வசிச்சாச்சு. அவர் இலங்கையைச் சேர்ந்த இலங்கை தமிழர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. லண்டன்ல தான் வசிச்சாச்சி அவர்கள் கம்பெனி வச்சிருக்காரு. அங்க ஒரு ஈவென்ட்‌டுக்கு அவரு டிஜேவா ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்ப பிரியங்கா அவர்கள் அந்த ஈவென்ட்‌டுக்கு போயிருக்கும்போது தான் வசிச்சாச்சிய பார்த்து, அங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. அண்ட் தொடர்ந்து அவங்க 2 பேருமே ஒரு நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட கரெக்ட்டா 2022ஆம் ஆண்டு பிரியங்கா அவர்களுக்கு அஃபிஷியலா டிவோர்ஸ் ஆகியிருந்துச்சு. அதே வருஷம் தான் வசிச்சாச்சி அவர்களுக்குமே அவங்க ஒய்ஃபோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அப்ப சண்டை அவங்களும் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2022க்கு அப்புறம் இவங்க இன்னும் நல்லபடியா பேசி நல்ல நட்பு வளர்த்து அது காதலாக மாறி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வசிச்சாச்சி அவர்களுக்கு கல்யாணமாகி 3 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அண்ட் 3 குழந்தைகளுமே இப்ப அவர் கூட தான் இருக்காங்களாமா. இதுல பிரியங்கா அவர்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லையாமா. சொல்லப்போனா பிரியங்கா அவர்கள் அவங்களுமே நம்ம பொண்ணு மாரி தான். அவங்கள நம்மளே வளர்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பிரியங்கா அவர்கள் ரொம்பவே ஓப்பனா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இப்ப ரீசென்ட்டா கூட பிரியங்கா அவர்கள் வசிச்சாச்சி அவர்களோட குழந்தைகள் கூட இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ கூட வெளியாகி இருந்துச்சு. ஸோ இப்ப இந்த ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல எல்லாருமே என்ன நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, வசிச்சாச்சி அவர்களுக்கு இதுதான் முதல் மேரேஜ் போல, லேட் மேரேஜ் போல அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கு. 3 பெண் குழந்தைகள் இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க வைகை புயல் வடிவேலு அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல இந்த ஒரு டைரக்டரால தான் நான் 3 வருஷமா படம் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்க விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த டைரக்டர் இவர்தான் அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ரீசென்ட்டா வைகை புயல் ஒரு இன்டர்வியூல நான் என்னோட ரெட் கார்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு தயாரா இருந்தேன். அந்த ஒரு படத்தோட மிகப்பெரிய டைரக்டர் அந்த படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சீன் பேப்பர் குடுத்து இத பண்ண சொன்னாங்க. நான் அதுல இருக்க ஒரு சில விஷயங்கள இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி சொன்னேன். அப்ப சிரிச்சுக்கிட்டே நீங்க பேப்பர்ல என்ன இருக்கோ அத மட்டும் பண்ணுங்க அப்டின்ட்டாரு. அப்பயிலேருந்தே எனக்கும் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் போணுச்சு. அதனால அந்த படம் எடுக்க முடியாமயும் போயிருச்சு. அந்த ஒரு டைரக்டரால தான் அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு என்னால எந்த படமுமே பண்ண முடியல. இல்லன்னா இன்னும் நெறைய படங்கள்ல நான் நடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாரி வடிவேலு சொல்லியிருந்தாரு. வடிவேலு அவர்கள் கடைசியா மிகப்பெரிய ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணாரு அப்படின்னா, அது சங்கர் சார் தான். ஒருவேள அவரால தான் வைகை புயல் வடிவேலு அவர்கள் சினிமால ஒரு 3 வருஷம் நடிக்கலையோ அப்படின்னு ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.